ரொம்ப கேவலமாக தான் பேசும். இன்னுமாடா பரிட்சை எழுதிக்கிட்டு இருக்க, இன்னுமா பரிட்சை எழுதிக்கிட்டு இருக்க, அந்த காலத்தில் எழுத ஆரம்பிச்சேன், இன்னும் எழுதிக்கிட்டு தான். மன அழுத்தம் நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் என்னன்னா, இப்போ வீட்டில் ப்ரெஷர் கொடுப்பாங்க. என்னப்பா 2 வருஷமா படிக்கிறேன், 3 வருஷமா படிக்கிறேன், 5 வருஷமா படிக்கிறேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க பசங்க அப்படின்னா ரேபிடோ ஓட்டுறாங்க. ரேபிடோ ஓட்டி பசங்க படிக்கிற பசங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டாம். ஒரு வருஷம் படிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல இருந்து அனுப்பிடுவாங்க. நீங்களும் அந்த ஒரு வருஷத்தை நம்பி வீட்டுல அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேகமா வந்துடுவீங்க. இங்க வந்து ஒரு வருஷம் படிக்கிறவர்கள் என்ன ஆகும்? இங்க உள்ள எல்லோருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி பற்றி தான் ஒரு அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இதில் படிச்சா வாழ்க்கை நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இல்லை நம்ம வாழ்க்கை முன்னேறுமா, முன்னேறாதா அப்படின்றத இந்த வீடியோ முடியும் போது நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு செலக்ட் பண்ணி படிக்கிறது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா வந்து யூடியூப்ஸில் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லை நிறைய உங்கள் சர்க்கிள்ஸில் வந்து நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை வருஷம் படித்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க பட்ட கஷ்டங்கள் அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்து வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனை பேர் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ வெறும் சக்ஸஸ் ஸ்டோரிஸை வச்சு மட்டும் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியை வந்து பேசிட முடியும். ஸோ அதை படிக்கிறதுனால பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, லைஃப் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்றதான் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் கடைசியாக முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸோ அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து நன்மைகள் பார்க்க போகிறோம், 2 வந்து தீமைகள் பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம லைஃப்பில் எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படின்றதான் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏன் டிஎன்பிஎஸ்சி வந்து நம்ம படிக்கிறோம், எதுக்காக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம்? ஒன்று ஒரு அரசாங்க வேலை, ஒரு சமூகத்தில் வந்து என்ன செய்யும், ஒரு மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு என்ன சொசைட்டியில் ஒரு கௌரவமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம், சமூக மரியாதையை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்து கொடுக்குறோம். ஒரு அரசாங்க வேலை, அதுக்கப்புறம் என்ன கேட்குறோம், நிலையான நமக்கு சம்பளம் மாதம் ஆனால் அக்கௌண்ட்டில் வந்து சேலரி கிரியேட் ஆகும். ஸோ அதனால என்னது, சம்பளத்துக்கு பிரச்சனை இல்லை, காசுக்கு திண்டாட்டம் இல்லை அப்படின்ற மனநிலைமையில தான் இருக்கும். நான் ஆக்சுவலாக என்னன்னு நான் போக சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்னது, ஓய்வு தான், பென்ஷன். நம்ம ஒரு கடைசி காலத்தில் நமக்கு என்ன கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியதுதான். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கான நமக்கான நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களோட நாலேஜ், உங்களோட அறிவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்ன இருக்கும், அறிவு வந்து அதிகரிக்கும். செகண்ட் வந்து ஒரு டிசிப்ளினாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க பாருங்க, ரொம்ப வெளியில் போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு படிக்கிறதுக்கே நேரம் இருக்காது. எந்த ஒரு நல்லது கட்டத்தில் கலந்துக்க முடியாது. எக்ஸாம் இருக்கும், ஆனால் ஒரு மேரேஜ் இருக்கா, அன்றைக்கி இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும், இல்லை ஒரு டெத்துக்கே போகணும் அப்படின்னா அன்றைக்கி ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும், இல்லை ஒரு 1 வீக்கில் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பசங்க வந்து ஒரு டிசிப்ளினாக ஒரு ரூம் எடுத்தாங்கன்னா அந்த ரூம்லேயே தான் உட்காந்துருப்பாங்க. வெளில போக மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு மட்டும் வெளில போவாங்க, விளையாட போக மாட்டாங்க, நிறைய பேர் பேச மாட்டாங்க, ஃபோன் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபேஸ்புக், யூடியூப் அப்படின்றது எந்த ஒரு சோசியல் மீடியாவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் அவங்க வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. எது வரைக்கும் அப்படின்னா அவங்க சக்ஸஸ் ஆகிற வரைக்கும், நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த சந்தோஷம் அப்படின்றதுலாம் ரொம்ப குறைவு தான். ஸோ அதனால் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எந்த மாதிரி விஷயத்தில் பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னா, இப்போ பொறுமைக்கு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ ஒரு படிக்க அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து உங்களை படிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக தான் அதை ஹேண்டில் பண்ணணும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வருஷம் படிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருந்து அனுப்பிடுவாங்க. நீங்களும் அந்த ஒரு வருஷத்தை நம்பி வீட்டில் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வந்துடுவீங்க. இங்கே வந்து ஒரு வருஷம் படிக்கிறவர்கள் என்ன ஆகும், இங்கே உள்ள புக்ஸு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி படிக்கிறதுல என்ன ஆயிடும், நாக்கு தள்ளிடும். ஸோ ஒரு வருஷத்தில் கிளியர் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ட் வந்து குறையும். அந்த நேரத்தில் உங்கள் ஃபேமிலியோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ உங்கள் நண்பர்களோ யாராச்சும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் தான் எல்லாருக்கும் ரொம்ப பொறுமை. நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம், இதை வச்சு நம்ம ஜெயிக்காமல் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது அங்கே தான் இருக்கும். அந்த பொறுமையும் ஆரம்பிக்கிற இடமும் அந்த இடமா தான் இருக்கும். ஸோ நிலையான எதிர்காலம், நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் தான் நன்மைகள் தான் சொன்னோம், நிலையான எதிர்காலம் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னது, நீங்கள் ஒரு அரசாங்க அதிகாரி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய உங்கள் தலைமுறைகள் எல்லாமே என்ன ஆகும், ஸோ அவங்களோட ஃபியூச்சருமே நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் சொல்கிறோம் நிலையான எதிர்காலம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுனால என்னெல்லாம் தீமைகள் இருக்கு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னதான், நீங்கள் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், குறைஞ்சது 2லேருந்து 5 வருஷம் ஆகும். எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2லேருந்து 5 வருஷம் ஆகும். அதே மாதிரி வெற்றி நிச்சயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் வந்து சக்ஸஸ் வீடியோ வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருந்த ஃபெயிலியர்ஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ரெண்டாவது நம்மளோட தாட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் தோத்துட்டான்னா அவன் போய் என்னது ஐடியா கேட்கறது கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற தப்பு எல்லாமே அதுதான்.
ஸோ ஒருத்தன் தோக்குறான் அப்படின்னா அவன் எங்க தோத்தான், என்ன தப்பு பண்ணான், ஒருத்தன் பண்ண தப்ப நம்ம பண்ணாம இருந்தாலே நம்ம சக்சஸ் ஆயிடும். ஸோ அதுதான் சக்சஸ்க்கான மெயின் வந்து ஒரு முக்கியமான அடித்தளம் அதுதான். வெற்றி பெறணும் அப்படின்னா தோல்வியில என்னெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்றதான் முக்கியமானது. வெற்றி அதை வச்சு மட்டும்தான் நம்ம என்ன முடியும், ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. ஒருத்தன் ஒரு பாதை இருக்கு அப்படின்னா அந்த பாதை வந்து அழகா ரோடு போட்டு வந்து நம்ம ஈஸியா போயிடலாம். ஆனால் கல் முள்ளா இருக்கு அப்படின்னா அதுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சின்ன சின்ன கால் வைக்கிற மாதிரி சின்ன சின்ன இடங்கள் இருக்கும். ஸோ அந்த இடங்கள தான் நம்ம தேடி தேடி போகணும். நம்ம வந்து என்ன சொல்றது, புதுசா ஒரு பாதை உருவாக்கி அதுலேயே போயிருக்கூடாது. நமக்கான ஒரு ட்ராக் உருவாக்கணும். ஸோ அந்த ட்ராக்ல வந்து எப்படி வந்து பண்ண தப்புகளை சரி பண்றது, நீங்களாம் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்றத நிறைய பேர்கிட்ட கேளுங்க. டிஎன்பிசி ஒரு 5 வருஷம் படிக்கிறாங்கன்னா என்ன சார் தப்பு பண்ணீங்க, மேக்ஸ் போடாம விட்டீங்களா, தமிழ் படிக்காம விட்டுட்டீங்களா, இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் எதுவும் படிக்காம விட்டீங்களா, சயின்ஸ் படிக்கல, எதுல வந்து நீங்க வந்து விட்டீங்க, எங்க வந்து எந்த போர்ஷன் வந்து அதிகமாக கவர் பண்ணாம விட்டீங்க, எதனால உங்களுக்கு வந்து இத்தனை வருஷமா எடுத்துக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் அவரோட ரெஃபரன்ஸ் வச்சு நீங்க எதுலாம் வீக்கா இருக்கீங்கன்னு நீங்க ஒரு பாயிண்ட் வந்து அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து என்னது டிஎன்பிசியை வந்து புரிஞ்சுக்க முடியும், ஈஸியா வந்து கிளியர் பண்ணவும் முடியும். அப்புறம் பணச்சார்பு. ஸோ நீங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதான், ஒரு வருஷம் வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருந்து செலவு பண்ணுவாங்க. உங்க வீட்டுல வந்து மாசம் மாசம் உங்களுக்கு காசு வந்துடும். சப்போஸ் ரூம் எடுத்துருந்தீங்கன்னா உங்க ரூமுக்கு ரெண்ட் போட்டு விட்டுருவாங்க, சாப்பாடு காசு வந்துடும், புக் வாங்க காசு கேட்டால் உடனே கிடைக்கும். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா ஒரே ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்குமானா கேட்டதெல்லாம் கிடைக்காது. கேட்டதுக்கு மேல அடி வேணா கிடைக்கும். ஏன்னா அவங்களோட டார்கெட் ஒரு வருஷம் 2 வருஷம் வச்சிருப்பாங்க. நம்ம அந்த டார்கெட்டை தாண்டி போகும்போது மாட்டிப்போம். ஸோ அப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதை விட்டுட்டு போயிடக்கூடாது. நம்மகிட்ட ஃபன் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி இதை விட்டு வெளில போயிடக்கூடாது. ஸோ நிறைய பசங்க நான் பார்த்துருக்கேன். ஸோ பசங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேரேஜ் இல்லை சின்ன சின்ன காலத்துக்குலாம் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் என்னது சப்ளையர்ஸாக போயிருக்காங்க. சப்ளையர்ஸாக போய் அங்கே கிடைக்கிற சாப்பாடை காலையில் மதியம் நைட்டுன்னு ஒரு நாள் வந்து செலவு பண்ணி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரமா 2 வாரமோ அதை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன பண்றாங்க பசங்க அப்படின்னா ரேபிடோ ஓட்டுறாங்க. ரேபிடோ ஓட்டி பசங்க படிக்கிற பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பணச்சார்பு அப்படின்றது ஃபேமிலி சப்போர்ட் இருக்குமானா கண்டிப்பாக இருக்குது. ஒரு லிமிட் தான், ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் அதை வந்து கேரி ஆன் பண்ணக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது. பணம் இல்லை அப்படின்றதுக்காக இந்த டிஎன்பிசி விட்டு நம்ம வெளில போயிடக்கூடாது. மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். மன அழுத்தம் நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் என்னன்னா இப்போ வீட்டில் ப்ரெஷர் கொடுப்பாங்க. என்னப்பா 2 வருஷமா படிக்கிறேன், 3 வருஷமா படிக்கிறேன், 5 வருஷமா படிக்கிறா, ஒரு வேலையெல்லாம் வாங்கணும்ல அப்படின்லாம் சத்தம் போடுவாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நமக்கு டார்கெட் என்ன, வந்துட்டோம், இதெல்லாம் படிச்சு நம்ம வேலை வாங்கினாலும் மட்டும்தான் நம்ம இந்த இப்போ சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் 2 வருஷத்துல படிச்சு நீங்கள் போயிட்டீங்கனாலும் இல்லை 2 வருஷம் படிச்சு நீங்கள் போயிட்டீங்கனாலும் கண்டிப்பாக சொசைட்டிலையும் சரி ஃபேமிலியும் சரி மரியாதை இருக்காது. ஒன்ஸ் இந்த ஃபீல்டில் வந்துட்டீங்கன்னா ஜெயிக்காம விட்டு போயிடாதீங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஒரு 5 வருஷம் படிச்சிருக்காங்க டிஎன்பிசிக்கு, 5 வருஷம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு போனவங்க இன்னைக்கு நிறைய பேர் ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நான் எத்தனை வருஷம் ஆனாலும் படிச்சு நான் வேலைக்கு போய் அவன் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களாம் இன்னைக்கு ஒரு 8 வருஷம் 9 வருஷம் படிச்சவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ மினிமம் பீரியட் வந்து நமக்கு 5 வருஷம், 2லேருந்து 5 வருஷம் மினிமம் பீரியட். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் ஆகலாம். அது உங்களோட நாலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ டைம் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஸோ மன அழுத்தம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நெக்ஸ்ட்டு சமூக அழுத்தம். ஸோ இந்த சொசைட்டி என்ன செய்யணும், சமூக அழுத்தம்ன்றது என்னது, இந்த சொசைட்டி உங்களை வந்து ரொம்ப கேவலமாக தான் பேசும். இன்னுமாடா பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்க, இன்னுமா பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்க, அந்த காலத்தில் எழுத ஆரம்பிச்சேன் இன்னும் எழுதிக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து என்ன சொல்றது டிமோட்டிவேஷன் தான் பண்ணுவாங்க. உங்களை வந்து படிப்பா, பாஸ் ஆயிடலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டப்பா, இன்னும் கொஞ்சம் தூரம் படிப்பா அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப ரொம்ப ரேர். 100க்கு 1% பேர் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. தம்பி படிடா, உங்களால் முடியும்டா, போன தடவை வந்து 140 மார்க் எடுத்து இந்த தடவை 145 எடுத்துக்கிட்டா, அடுத்த தடவை கண்டிப்பாக ஒரு 150 120 வந்துடும்டா, படிடா அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சொசைட்டி வந்து உங்களை ஹேண்டில் பண்ணும். ஸோ ஃபேமிலி சப்போர்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபேமிலி சப்போர்ட் சுத்தாராக இருக்காது, எந்த விஷயத்துலையுமே இருக்காது. ஸோ இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தா நிறைய பேர் வந்து ஒரு 30 33 35 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கல்யாண ப்ரெஷர் வீட்டில் வந்து அதையும் சொல்லிட்டு இருப்பாங்க, கல்யாணம் வேணும் கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எதையுமே காதில் வாங்கிக்காதுங்க. ஜெயிக்கிற வரைக்கும் எந்த ஒரு ப்ரெஷரையுமே நீங்கள் வந்து ஏற்றுக்காதுங்க. வேலையை எப்படா வேலை கிடைக்கும், படிச்சுக்கிட்டே இருக்க, பரிச்சை எழுதிக்கிட்டே இருக்க, ஊரை சுற்றுறியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் டிஎன்பிசி படிக்கிறவங்க தான் தெரியும், நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லையடா, நல்லா கூட தூங்கலையடா, நானே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், எப்படா வேலை கிடைக்கும், இதை விட்டு எப்படா தப்பிச்சு விடலான்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன், இனிய வேலை போட்டு எப்போ வேலை வாங்கணும் கொண்டுகிட்டு இருக்கேன்ற மாதிரி தான் அவனோட நிலைமை இருக்கும். அது வீட்டில் இருக்க
இருக்கவங்க புரியாது. ஸோ அவனை சார்ந்து அந்த படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் புரியும். வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு சும்மா இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ அவனுக்குள்ள வலிகளும் வேதனையும் எவனுக்குமே தெரியாது. அப்புறம் வந்து நம்ம ஆர்கனைஸ் அவன் செட்டில் ஆகிட்டான். அவன் ஃப்ரெண்ட் எல்லாமே படிச்சுட்டான்ப்பா. அவன் கூட படிச்சு இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாமே பாஸ் ஆகிட்டாங்க. அவங்களாம் நல்லா செட்டில் ஆகுறாங்க. துபாயில் செட்டில் ஆகிட்டாங்க. மாதம் 1,00,000 2,00,000 சம்பளம் வாங்குறாங்க. அவங்க கூட படிச்சவங்க எல்லாம் குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிட்டாங்க. இன்னும் வந்து குரூப் 4 கூட கிளியர் பண்ண முடியலையா அப்படின்ற டாக் எல்லாமே நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டாக் எல்லாமே காலமுறையும் நம்ம நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன். படிக்கிற நம்ம பசங்கள்கிட்ட எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான். டிஎன்பிசிக்கு படிக்க வந்துட்டா அப்படின்னா உனக்கு வெக்க இருக்கக்கூடாது, மானம் சூடு சோரணை எதுவுமே இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் மறந்து படித்து ஜெயிக்கிற வரைக்கும் செவத்து போய் எல்லாமே இருக்கு. எவன் என்ன சொன்னாலும் கேட்கறது, நல்ல விஷயத்தை மட்டும் கேட்டு மற்றபடி ஒன்று நெகட்டிவாக பேசுவேன். அந்த வார்த்தைகள் எதுவுமே காதில் போட்டுக்காது, மனசுல ஏற்றிக்காது. அப்படி தான் சொல்லுவேன். அப்படி சொன்னால் தான் மேரேஜ் ப்ரெஷர். ஸோ இந்த மேரேஜ் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு இப்போ வந்து 28க்கு மேலே அந்த ப்ரெஷர் வந்தது. ஸோ மேரேஜ் ப்ரெஷர் அப்படின்றது நாட் ஒன்லி ஃபார் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது. உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், இல்லை உங்கள் தம்பியாக இருக்கலாம், இல்லை உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம். யாரோ ஒரு மேரேஜ், அந்த மேரேஜுக்கு நீ பணம் கொடுன்னு சொல்லி உங்களை ப்ரெஷர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் தான் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதையும் நம்ம தாண்டி தான் போய் ஆகணும். நெக்ஸ்ட்டு நண்பர்கள். ஸோ உங்களோட படித்தவங்க ஆர்மி சொன்னோம், உங்களோட படித்தவங்க எல்லாமே அங்கே செட்டில் ஆகிருப்பாங்க, நிறையா சம்பாதிப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே என்னது நல்லா செட்டில் ஆகி நல்லா கல்யாணம் பண்ணி ஒரு லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஸோ டிஎன்பிசி படிக்கிறோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கிரிக்கெட்டே விளாட்றான் அப்படின்னா, ஸோ கிரிக்கெட் பிளேயராக கூட இருக்கலாம். ஒரு டிஎன்பிசி படிக்கிற பையன் ஒரு கிரிக்கெட் பிளேயராக கூட இருக்கலாம். அவன் படிக்கிறான் அப்படின்னா அவனோட முழு நேரம் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கிரிக்கெட்டே மறந்துடும். ஸோ சப்போஸ் எங்கேயாச்சும் பசங்க இடையே விளாட போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அவனுக்குள்ள அந்த மன அழுத்தம் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்றது அவன் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஸோ கண்ணீர் வராத குறையாக உட்காந்துருப்பான். படித்து பாஸ் ஆகிட்டானா அதுக்கப்புறம் விளையாட போய்க்கலாம் அப்படின்ற மனநிலையில் தான் உட்காந்துருப்போம். ஸோ நண்பர்கள் எல்லாமே ஜாலியாக இருப்பாங்க, கையில் காசு வச்சுருப்பாங்க, எங்கெங்கே போகணுமோ போவாங்க, கொடைக்கானல், ஊட்டி, எங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க, லாங் ட்ராவல் போவாங்க. நம்மளால என்னது ஒரு 3 மணி நேரம் வெளில போக முடியாது. 3 மணி நேரம் வெளில போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு புக்கு படிக்கிறது குறைஞ்சிரும், டைம் வேஸ்ட் ஆயிரும். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா ஒரு நாள் கேப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப அந்த ப்ரிப்பரேஷன் வந்து கன்டினியூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. சந்தோஷமா அப்படின்ற ஒரு சாப்டரே டிஎன்பிசி படிச்சிங்கன்னா இருக்காது. அது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் இன்னுமா படிக்கிறீங்க ஸோ அப்படின்ற ஒரு டவுட்டு, செல்ஃப் டவுட் ஆகணும். ஸோ நம்மளால ஒரு 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியுமா, இல்லை நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கோமா, இல்லை நம்மளால இந்த எக்ஸாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, நம்மளால பாஸ் ஆக முடியுமா அப்படின்ற டவுட்டுலாம் நிறையா வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டவுட்லாம் வரும், கண்டிப்பாக வரும். 1 வருஷத்துல வராது, 2 வருஷத்துல வரும், 3 வருஷத்துல வரும், ஒரு சிலருக்கு 5 வருஷத்துல கூட வரும். பாஸ் ஆக முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு டவுட். கம்பேரிஷன் வந்து ரொம்ப அதிகம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணிருக்கோம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் தோணும். இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ அதனால் ப்ரிப்பரேஷனை வந்து கம்பேரிசன் பண்ணி பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான், தோத்தவன்டா ஐடியா கேட்டு, ஜெயிச்சவன்ட்ட எப்படி ஜெயிச்சதுன்னு கேட்டுக்கோ. ஆனால் தோத்தவன் எங்கே தோத்தான் அப்படின்றத அந்த ஐடியாவை கேட்டு வச்சுக்கோ. ஓகே. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட உண்மை நிலை இதுதான். தோல்வி பயம் நமக்கு என்ன இருக்கும், தோத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், எப்போவுமே இருக்கும். ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு குரூப் 4 குரூப் 1 எழுத போறீங்க அப்படின்னா எழுத போகிற அன்னைக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், சூப்பராக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் போய் உட்காந்துருப்போம். ஸோ உட்காந்து அப்போ என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது, தோற்றுவோமோ, ஸோ திரும்ப வந்து வீட்டில் திட்டுவாங்க அப்படின்றா ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி தன்னம்பிக்கை அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்குது, ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். அதுக்கப்புறம் எழுத என்ன ஆகுனா கான்ஃபிடென்ட் குறைய தான் செய்யணுமே தவிர கூடாது. ஸோ அந்த டைமிங்கில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டை வந்து கூட்டணும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து என்ன சொல்றது குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தனி உணர்வு. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம வந்து தனியாக தான் இருக்கப்போம். ஒரு ரூம் எடுக்கணும்னா தனியாக தான் இருப்போம், படிக்கிற பசங்க மட்டும்தான் இருப்போம். சொந்தக்காரர்கள், அப்பா அம்மா இல்லை, நண்பர்கள் இல்லை, எங்கேயுமே விளையாட போக முடியாது, படத்துக்கு போக முடியாது, வெளியில் ஊர் சுற்ற போக முடியாது, எதுக்குமே போக முடியாது. நம்ம தனியாக இருக்கணும். புக்கு தான் நமக்கு வந்து எல்லாமே. ஸோ அந்த புக்கில் வந்து நீங்கள் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா புக் எடுத்து உள்ள படத்தை பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் சுற்றி பார்க்கணும்னா எங்கெங்கே சுற்றுலாத்தலம் இருக்குங்க அப்படின்றத நாம் இதில் படிச்சுக்க வேண்டியதான். ஸோ ரெண்டாவது வந்து ஓவர் திங்கிங் வந்து இருக்கும். ஐயோ லைஃப் ஃபியூச்சரில் எப்படி மாறும், ஃபியூச்சரில் எப்படி மாறும், நம்மளால் ஜெயிக்கலாட்டி என்ன ஆகும் அப்படின்ற நிறைய கேள்விகள் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், யோசனைகள் ஓடும், ஒவ்வொரு நாளும் ஓடும். அது 2 விஷயமா ஓடும், ஒன்று லைஃப் சம்மந்தமாக ஓடும், இன்னொன்று புக்கு சம்மந்தமாக ஓடும். ஸோ இன்றைக்கி தமிழ் படிச்சுட்டோம், நாளைக்கு என்ன படிக்கிறது, நாளைக்கு இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது,
ஸோ இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா, மேக்ஸ் படிக்கலையே, வேறு என்னென்னலாம் படிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு வந்து டெய்லி நைட்டு தூங்கும்போது அந்த சிந்தனைகள் இருக்கும். அதே நேரத்தில் லைஃபுக்கான யோசனைகள் நிறையா இருக்க தான் செய்யும். நெக்ஸ்ட் இப்போ டிஎன்பிசி வந்து கேள்வியை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு சேஞ்சாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 2018 இருந்து ஒரு 2020 வரைக்கும், அந்த 2018லேருந்து 2020 வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு 2010 எடுத்துக்கலாம். நீங்கள் 2010 கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக்கு படிச்சீங்க, ஸ்கூல் புக்கு படிச்சீங்கன்னா அதை தாண்டி மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வராது. நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோ. எல்லாமே டைரெக்டாக இருக்கும். வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த கூற்று காரணங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ கொஸ்டினுமே வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி மேக்ஸிமம் போகலை. இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ உள்ள ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா கருத்து. ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஸோ இதை பற்றின உன்னோட கருத்து என்ன, ஒன்று சரியா, ரெண்டு சரியா, ஒன்று ரெண்டு சரியா, இல்லை எல்லாமே சரியா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஒன்று ஸ்கூல் புக்கில் இருந்துருக்கும், நம்ம படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னொன்று வந்து எங்கடா இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பழசு வந்து நீங்கள் வந்து யூஸ்வலாக என்னது மெமரி பண்ணீங்கன்னா, மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் டைரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பயன்பாட்டு கேள்விகள், அப்புறம் வந்து சிக்கலான ட்ரிக்கி கொஸ்டின்ஸ். எம்சிக்யூ எல்லாமே இப்போ என்னது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணக்கூடிய பொதுவான தவறுகள். ஸோ என்னெல்லாம் ஒரு டிஎன்பிசி படிக்கிற பையன் என்னெல்லாம் தப்பு பண்ணுவோம், பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்குது காமனாக ஒரு விஷயம் அப்படின்னா, பிளானிங் இருக்கு. ஒரு படிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன படிக்கணும், நாளைக்கு என்ன படிக்கணும், ஒரு மாதத்துக்கு என்ன டார்கெட் என்ன, இந்த மாதம் டார்கெட் முடிச்சுன்னா எப்போ ரிவிஷன் பண்ணணும், எப்போ வந்து டெஸ்ட்டு போடணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான பிளானே இருக்காமல் படிக்கிறது, கண்டமேனிக்க படிக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு புக்கு கிடைக்கிறதா, வெங்கடேசன் புக்குனா வெங்கடேசன் புக்கை படிக்கிறது, நாளைக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் கிடைச்சதுனா லக்ஷ்மிகாந்தை படிக்கிறது, அப்புறம் ஸ்பெக்ட்ரம் படிக்கிறது, பிரகதீஷ் படிக்கிறது, எந்தெந்த அகாடமி புக்கு போகிறாங்களோ எல்லா புக்கையும் வாங்கி கண்டமேனிக்க படிக்கிறது, எல்லாத்தையும் வாங்கி படிக்கிறது. இந்த புக்கில் இருந்து 5 கொஸ்டின் வந்துருக்குடா, அதனால படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி படிக்கிறது. அப்புறம் அந்த புக்கில் இருந்து வரடா, அடுத்த வருஷம் வேற புக்கில் இருந்து கேட்டுருக்கான்னு சொல்லும்போது அந்த புக்கில் இருந்து திரும்ப படிக்கிறது. ஸோ இப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கைட்ஸ் இருக்குல்ல, நமக்கு சோர்ஸ் இப்போ வந்து நிறைய யூடியூப் இருக்குது, அதுக்கப்புறம் ஆன்லைனில் நிறைய கிடைக்கும், உங்களுக்கு நிறைய அகாடமிஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் நிறைய சோர்ஸ் கிடைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நாம ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பேசிக்ஸாக உள்ளது ஸ்கூல் புக்கு தான். நீங்கள் ஸ்கூல் புக்கு பேசிக்ஸ் படிக்காமல் நீங்கள் எந்த புக்கு படிக்கிறது வேஸ்ட்டு. ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு 40லேருந்து 60% வரைக்கும் கொஸ்டின் வருதுன்னா, பேலன்ஸ் 40% தான் நீங்கள் அவுட் ஆஃப் சோர்ஸ் போகணும். இந்த 60% விட்டுட்டு நீங்கள் 40% வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா 60% வர மார்க்கும் வராமல் போயிடும். ஸோ ஈவனாக தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி லிமிட்டடாக சோர்ஸ் வச்சுக்கோங்க. நிறைய குட்டி கிடக்குறதுக்கு எத்தனை பிடிஎஃப் கிடைச்சாலும் டவுன்லோட் போட்டு பிரிண்ட் வச்சு அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு. புக்கு கிடைக்குதா, ஸ்கூல் புக்கு கிடைக்குதா, நல்லா தெளிவாக படி. ஸ்கூல் புக்கை வச்சு அப்படியே அப்டேட் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணு. இதில் அந்த சோர்ஸ் பத்தாது, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை எப்படி வந்து டெவலப் பண்ணுறது, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த பாயிண்ட் வந்து திரும்ப வந்து எந்த மாதிரி கேட்கலாம், இது வந்து நீ தான் அனலைஸ் பண்ணணும். நிறைய வந்து கைட் பண்ணுற, அதுக்கு தான் வந்து அகாடமி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது தான் அகாடமி இருக்கும். ஸோ வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷன் கொடுக்குறாங்களா அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ரொம்ப ரொம்ப ரேர். முன்னாடிலாம் வந்து சர்வீஸ் இருந்துச்சு அகாடமி அப்படின்றது, முன்னாடி வந்து சர்வீஸ் இருந்தது. இப்போ வந்து ஓரளவு மணி மைண்ட் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன பர்பஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா காம்படிஷன் கூடிடுச்சு, படிக்கிற பசங்களும் கூடிட்டாங்க. ஸோ அதனால் பணத்தை வந்து ஏற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் மணி மைண்டட் தான் மேக்ஸிமம் இருக்கிறது, சர்வீஸ் மைண்ட் வந்து அப்படின்றது நம்ம ரொம்ப கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் இருக்குது. ப்ராப்பராக ஒரு ரிவிஷன் பண்ணணும். ஆல்ரெடி சொல்லுவாங்க, நிறையா புக்கு வாங்கி வச்சுருப்போம், நிறையா படிச்சிருப்போம், நிறையா விஷயங்கள் படிச்சிருப்போம். ஆனால் எக்ஸாமுக்கு என்ன தேவை, மெயினாக ரிவிஷன் தான். ரிவிஷன் இல்லாமல் உங்களால் எந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ண முடியாது. அதே மாதிரி டெஸ்ட் போடாமலையும் உங்களால் எந்த எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ண முடியாது. இதை மட்டும் நல்லா கிளியராக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த தப்புக்கள் எல்லாமே நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம், பேசிக்ஸ் ஸ்கூல் புக்கு. நான் ஆல்ரெடி சொல்கிறேன், ஸ்கூல் புக்ஸை வந்து நல்லா தெளிவாக படிங்க. நீங்கள் ஸ்கூல் புக்ஸை விட்டுட்டு வெளியில் சோர்ஸ் போய் கலெக்ட் பண்ணி படிக்கிறது வேஸ்ட்டு. அதனால் ஸ்கூல் புக்ஸை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. டெய்லி ரிவிஷன்ஸ் இன்னைக்கு படிக்கிறோன்னா நாளைக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி அதை ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்து பாருங்க. ஒரு சின்ன பிட் நோட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம மெயின்ஸ் எழுதும்போது, குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதும்போது சின்ன ஷார்ட் நோட்ஸ் இருக்கும். ஒரு சிங்கிள் வார்த்தை இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ 1971 சொன்னோம்னா 1971 என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு மொத்தமாக தெரியணும். அதே மாதிரி 1919 இருக்குன்னா அது என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடந்ததோ அது எல்லாமே நமக்கு மெமரிஸில் இருக்கும். 1947 இப்படி ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு கீவேர்டுக்கும். ஸோ ரிவர்ஸ் எடுத்தால் அந்த ரிவர்ஸை பற்றி உங்களுக்கு மொத்தமாக சொல்லுறாங்க. கங்கை எடுத்தால் அது மொத்தம்
டீட்டெயில்ஸை வந்து சொல்ல தெரியும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கும். அது ரெகுலராக ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ வீக்லி ஒரு டெஸ்ட் மஸ்ட். வித்தவுட் டெஸ்ட் யூ கான்ட் கிளியர் த எக்ஸாம்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் வந்து நீங்கள் போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து படிக்கிறத தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். நான் இன்னைக்கு படிப்பேன், நாளைக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பேன், நாளைக்கு கழிச்சு திரும்ப படிப்பேன், அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படிக்கிறதெல்லாம் அதெல்லாம் இதுக்கு செட்டே ஆகுது. ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு டிஎன்பிசியை கிளியர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, ஸோ இதுதான் இறுதியான கருத்து, என்னோட கருத்து தான் இது. ஸோ டிஎன்பிசி அப்படின்றது ஈஸியானு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 100% ஈஸி கிடையாது. நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நல்லா சொல்ல முடியும். டிஎன்பிசி அப்படின்றது 100% ஈஸி கிடையாது. ஆனால் இதை கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேகன்சி கொஞ்சம் பார்ப்போம். வேகன்சி குரூப் 4 வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 2018 2024 வரைக்கும் உள்ள குரூப் 4 வேகன்சியை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ 2018 எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னா 9351. இப்போ 2019 வந்து 1491. ஸோ 2020-21 அந்த காலகட்டத்தில் கொரோனாவில் வேகன்சி வந்து போடல. அப்புறம் 2022 2300. இது எல்லாமே அப்ராக்சிமேட் ஃபைனல் நம்பர்ஸ். அதாவது இப்போ போட்டாங்கன்னா அப்புறம் திரும்ப அடிஷனலாக வேகன் வந்து ஆட் பண்ணுவாங்களோ. ஸோ அந்த இதை கால்குலேட் பண்ணி போட்டிருக்கு. ஸோ 2023 6244. ஸோ அது 2000 அதுதான் கேரி ஃபார்வர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா தோராயமாக ஒரு 20 லட்சம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தோராயமாக குறைஞ்சது 18 20 லட்சம் அப்ளிகேஷன் மினிமம் வந்து விழுந்தது. அப்புறம் குரூப் 2 குரூப் பியை பார்த்தோம் அப்படின்னா 2018 1199. அப்புறம் 2000 ப்ளஸ் வந்தது. ஸோ லாஸ்ட்டாக பல்காக போட்டது 2022 தான், 5500. இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு திரும்பவும். ஸோ இதை குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 12 லட்சம், அதிகபட்சம் 12 லட்சம், 8லேருந்து 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து விழுகும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அதே தான், ரொம்ப கம்மி. இப்போலாம் போட்டது 78 நினைக்கிறேன், 75 78 தான் போட்டாங்க லாஸ்ட்டாக போட்ட குரூப் 4 ரொம்ப கம்மி. ஸோ அதே நேரத்தில் இதுக்கு அப்ளிகேஷன் போடுறவங்களாம் அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 3 லட்சம் போடுவாங்க. எழுதுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இதை சொல்லியிருக்கோம். அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் குரூப் 4 வந்து 15லேருந்து 20 லட்சம் போடுவாங்க. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 8லேருந்து 12 லட்சம் போடுவாங்க. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 3 லட்சம். ஸோ அதிகபட்சம் 4 லட்சம் வரைக்கும் போனால் அது தாண்டி போகாது. ஸோ எவ்வளோ ஓவராலாக ஒரு டிஎன்பிசி. ஸோ அதனால் கரெக்டாக ப்ராப்பராக படிங்க. நிறைய சோர்ஸ் கலெக்ட் பண்ணி படிங்க. எதை படிக்கணுமோ அதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. தமிழ் வந்து நிறைய சோர்ஸ் கிடைக்கின்றதுக்காக தமிழில் நிறைய எலாபரேட்டாக போய் படிக்கிறாங்க.